வாயில்லா ஜீவன்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பேசுகிறது என்பதாக சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜீவன்களுக்கும் அருட்கொடையாக இருக்கிறார்கள். ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி தோழரின் தோட்டத்தின் பக்கமாக சென்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த ஒரு ஒட்டகம் உடனடியாக அழுக ஆரம்பித்து விட்டது. அழுகிறது, அது தேம்பி அந்த ஒட்டகம் அழுது கொண்டே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய திமில்களை தடவினார்கள். அதற்கு பிறகு அந்த ஒட்டகம் தன்னுடைய அழுகையை நிறுத்தியது. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த மக்களை பார்த்து கேட்டாங்க, இந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் யார் என்பதாக கேட்டாங்க. அப்போது ஒரு அன்சாரி தோழர் வந்து, நாயகமே இது என்னுடைய ஒட்டகம் தான் என்பதாக சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாயில்லா ஜீவன்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சக்கூடாதா என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து கேட்டாங்க. நீங்கள் கொடுமைப்படுத்துகிறீர்கள் என்று என்னிடம் இந்த ஒட்டகம் முறையிடுகிறது என்பதாக அந்த சஹாபியை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அப்ப அந்த ஒட்டகம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசுகிறது என்பதாக சொன்னால், தன்னுடைய விஷயத்தை எடுத்து சொல்கிறது என்பதாக சொன்னால், அந்த ஒட்டகத்திற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருட்கொடையாக இருக்கிறார்கள். இதே மாதிரி கசாப் கடைக்காரர் ஒருவர் தன் ஆட்டை அறுப்பதற்காக கதவை திறந்தவுடன் அந்த நழுவி அந்த ஆடு வெளியே ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் வந்து நின்றுச்சு. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த கசாப் கடைக்காரர் என்ன செய்யறாரு, அந்த ஆட்டை எடுத்துட்டு இழுத்துட்டு போகிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் இந்த ஆட்டை அறுக்க தான் போறீங்க, இருந்தாலும் அந்த ஆட்டினிடத்திலே நல்ல முறை மென்மையான முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக அந்த மனிதரை பார்த்து சொன்னதாக வரலாறுகள் பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டும் அருட்கொடையாக இல்லை, மாறாக உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்திற்கும் அத்தனை ஜீவன்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருட்கொடையாக இருந்திருக்கிறார்கள். ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை அகிலத்தாருக்கு ஒரு அருளாகவே தவிர நாம் அனுப்பவில்லை, ஒரு அருட்கொடையாகவே தவிர நாம் அனுப்பவில்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் தெளிவாக சொல்லி காட்டுவான்.